சைனத் பில்டர்ஸ், சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. டெல்லி மற்றும் என்சிஆர் எனப்படும் தேசிய தலைநகர் மண்டலத்தில் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்கள் குழந்தைகள், பெண்கள், முதியவர் என பல தரப்பினரையும் விரட்டி விரட்டி கடிப்பது வாடிக்கையாக உள்ளது. தெருநாய்களை பிடித்து அவற்றுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போட்டு கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் மாநகராட்சி மற்றும் விலங்குகள் நல தனியார் என்ஜிஓக்கள் அந்த நாய்களை மீண்டும் அதே பகுதியில் விட்டு விடுவதால் சில நாட்களுக்கு பிறகு நாய்கள் மீண்டும் ஆக்ரோஷத்துடன் மனிதர்களை கடிக்க துவங்கி விடுகின்றன. இது தொடர்பாக பத்திரிகைகள், ஊடகங்களில் தொடர்ந்து பல செய்திகள் வெளியான நிலையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் பர்திவாலா, மகாதேவன் அடங்கிய அமர்வு தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்று பரபரப்பு உத்தரவை பிறப்பித்தனர். தலைநகர் டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதிகளில் தெரு நாய்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காமல் போய் உள்ளது. மக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக நடக்க முடிவதில்லை. ரேபிஸ் நோயால் ஒருவர் தாக்கப்பட்டால் அவரை குணப்படுத்த முடியாது என்று டாக்டர்கள் கூறுகின்றனர். அப்படி இருக்கையில் குழந்தைகள், பெரியவர்கள் என எவரும் நாய்க்கடிக்கு ஆளாகி ரேபிஸ் நோயால் உயிரிழப்பதை இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இன்னும் 8 வாரங்களுக்குள் டெல்லி, என்சிஆரில் சுற்றித் திரியும் தெரு நாய்களை பிடித்து அதற்கான ஷெல்டர்களில் பராமரிக்க வேண்டும். இதற்கான நடவடிக்கையை டெல்லி மாநில அரசு, டெல்லி மாநகராட்சி, சம்பந்தப்பட்ட என்ஜிஓக்கள் செய்ய வேண்டும். நாய்களை பிடிக்கும்போது யாரேனும் குறுக்கிட்டு தடுக்க முயன்றால் அவர்கள் மீது சட்ட ரீதியில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேவைப்பட்டால் நாய் பிடிக்கும் பணியில் ஈடுபடுவோர் போலீஸ் பாதுகாப்பை நாடலாம். நாய்களை பிடித்து சென்று அவற்றுக்கு கருத்தடை செய்து மீண்டும் அதே பகுதியில் கொண்டு வந்து விடுவது எந்த மாதிரியான நடவடிக்கை என தெரியவில்லை. அப்படி ஏன் செய்ய வேண்டும்? பிடிக்கப்பட்ட நாய்கள் மீண்டும் அதே பகுதியில்தான் வசிக்க வேண்டும் என்பது ஏன்? இனியும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. மக்கள் அச்சமின்றி தெருக்களில் நடமாட வேண்டும். எனவே தெரு நாய்களை பிடித்து காப்பகங்களில் ஒப்படைத்து அவற்றை பராமரிக்கும் பணியை விரைந்து செயல்படுத்த வேண்டும். இதில் எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடமில்லை என நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.